பொய் வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் பொய் வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் பொய் வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் தில்லையுள் கூத்தனை தென்பாண்டி நாட்டானை என்றும் பாண்டி நாடே பழம்பதி என்றும் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்றும் பவனெம்பிரான் பனிமாமதிக்கன்னி விண்ணோர் பெருமான் என்றும் பொருட்சார்பு குவியல் திருச்சதக மெய்யுணர்தலிலும் சிவபுராணச் செம்பொருள் சீரோட்டத்திடத்தும் ஊணியோடி வரும் காணிக்கை நீதி மாணிக்கப் பிரானவர்கள் இயற்றியுள்ள கிரந்தத்திலே காணக்கிடக்கும் கண்ணேறு பூத்து பன்னேறு பாடும் தன்னார் தமிழ் தரும் தன்பாண்டி நாட்டானே என்றும் அப்பாண்டி நாடன் சிவலோகமாக்கும் வித்தகன் என்றும் அப்பாண்டி நாடன் சிவலோகமாக்கும் வித்தகன் என்றும் மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் நிலை வேறாமை என்றும் அத்தாசால ஆசைப்பட்டேனெனவும் திட்டார் மதில் புடைசூழ் தென்னன் பெருந்துரையான் காட்டாதனவெல்லாங்காட்டி சிவங்காட்டி தாட்டாமரை காட்டி தன்கருணை தேன்காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலே விடைத ஆட்டான் கொண்டாண்டவா என்றும் நெருங்கும் அடியார்களும் நீயும் கூடி நின்று விளையாடும் என்றும் சிரிப்பார்களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறாயிருந்த உன் திருநாமம் தரிப்பார் என்றும் ஆண்டவர்கள் மான்மியம். சரியா இல்ல? எதுக்கு உட்கார்ந்துருக்கோம் சொல்லுங்க. எதுக்காக வந்தீங்க? எதுக்கு என்னத்துக்கு கூப்பிட்டாரு அவரு? என்னன்னு கூப்பிட்டாரு? என்னத்துக்கு கூப்பிட்டாரு? ஐயா நமஸ்காரம். சபை என்று கூப்பிட்டார். சபைனா என்னன்னு கேட்டீங்களா அவரை? ஏதோ 10 பேரோ 20 பேரோ கூடுவாங்க, ஏதோ வேற வருவாங்க பேசுவாங்க, அப்படிதானே நம்ம. அதனால இப்ப நாம ஒருவருக்கு ஒருவர் இறைவனுடைய குடும்பத்தை பத்தி பேசணும்.
இதுதான் நடக்க போகுது. ஆரம்பிச்சு பேசலாங்களா ஐயா? ஆரம்பிக்கலாங்களா? சம்பந்தம் மாப்பிள்ளைய அப்பா வேதம் 4 வேதமும் படிச்சாலும் பெருமாள் கிட்ட ரொம்ப கைங்கரியம் பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்மளை பத்தி நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சு வைக்க முடியாது. வேதாந்த தேசிய சுவாமி, ஆழ்வார்கள், ஆச்சாரியார்கள் அதை பற்றி உயர்ந்ததுன்றத மெய்வழியை பத்தி நல்லா ஓரளவுக்கு தெரியும். முக்தி பூர்ணம் அரியானை அறிய வைத்து அரியானை அறிய வைத்து அந்தணனா அரியானை அறிய வைத்து கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளங்கவர்ந்தானை என் உள்ளங்கவர்ந்தானை நான் அறியானை அறிய வைத்து இன்று அந்தணனா என்னை பிரட்டி பிறப்பித்து இன்று என்னை அந்தணனாய் என்னை பிரட்டி பிறப்பித்து ஆரும் தெரியானை தெரிய வைத்து கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளங்கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை அறியானை அறிய வைத்து அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை அறியானை அறிய வைத்து இன்று அந்தணனாயனை பிரட்டி பிறப்பித்து ஆரும் தெரியானை தெரிய வைத்து திரளிருளை தீத்து எறிந்த தேசிகேந்திரா கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளங்கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை அறியானை அறிய வைத்து அந்தணனாயனை பிரட்டி பிறப்பித்து ஆரும் தெரியானை தெரிய வைத்து திரளிருளை தீத்து என் திரள் இருளை தீத்து எறிந்த தேசிகேந்திரா அந்த பெரியானை கொண்டல் வண்ணனாகிய பெரியானை பெரியான் என்று என்னை இன்று ஓங்கி 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 பேச வைத்த என்னை இன்று அந்த கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளங்கவர்ந்தானை அண்டர்கோணணியரங்கன் என் அமுதினை கண்டு பெரியானை பெரியான் என்று என்னை ஓங்கி 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 பேச வைத்த பிறவா பேரே இந்த சரியான சரிநிலையில் என்னை ஏறு 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 என்று ஏற்றி வைத்த சாலை வாழ்வே நான் படிச்ச ஸ்தோத்திரத்தினுடைய அந்த பொருள் விளங்குச்சா அதை ஒன்றும் விளக்க வேண்டியதில்லை. ஒருவன் இந்த உலகத்தில் மானிட சட்டை எடுத்து பிறந்தான் என்றால்
அந்த அரங்கனாகிய அந்த பெருமாளை சந்திக்க வேண்டும். ஒவ்வொருவரும் சந்திக்கத்தான் நாம் மனுவாக இந்த உலகத்துல பிறந்தோம். அப்ப யார் சந்திச்சா? இப்போ எங்களை சந்திக்க வைத்து அந்த அரங்கமா நகருக்குள்ளேயே குடியேற்றி வைத்து அங்கு இருக்கிற அந்த அழகை பற்றி இன்று பேச போகிறேன். இப்போ ஒரு சிங்கப்பூர் இருக்கு, இல்ல மெட்ராஸ்லயே இன்னைக்கு மவுண்ட் ரோட்ல பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் எல்லாம் இருக்கு. வந்தேன்னா அன்னைக்கு தம்பிங்கோட சொன்னாங்க, ஸ்பென்சர் பிளாசாவுக்கு போயிட்டு வந்தேன். அங்க பல நூற்றுக்கணக்கான கடைகள் இருக்கு, அப்படியெல்லாம் இருக்குன்னு எடுத்து சொன்னாரு. எனக்கு தெரியுமா? போயிருந்தால் அவர் போயிட்டு வந்து சொன்னாரு, படிச்சிருக்கலாம். ஸ்பென்சர் பிளாசா இன்ன இடத்துல இருக்கு, இன்ன விலாசத்துல இருக்குது, இத்தனை நம்பர்ல இருக்குது, அது இத்தனை அடுக்குல இருக்கு, அதுல இன்ன கடைகள் இருக்கு அப்படின்னு படித்து பேசுவதற்கும், அதே எல்லைக்கு போய் அதை அனுபவிச்சு அதுல இருந்து அதை பேசுவதற்கும் அனுபவமும் அந்த பலனும் இருக்குங்களா? வாசம் தானே. அப்போ இப்போ நாம அல்வாராதிகளினுடைய அந்த அரும்பாடாகிய அந்த பெரும்பலனை எடுத்து நாம படிக்கிறோம், செய்கிறோமே அன்றி அவர்கள் அந்த இடத்துல இருந்துல அதை செய்கிறார்கள். கொண்டல் வண்ணனை, அந்த கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன், அந்த வெண்ணெயையே அவர்கள் அறிந்தினவர்கள். அந்த கிருஷ்ண பரமாத்மாவாகிய அந்த கண்ண பரமாத்மா என்ன அன்று அந்த நவநீதத்தை அவர்கள் உண்டு அந்த மகிழ்வை உலகுக்கெல்லாம் அந்த நன்மை பயங்க அவர்கள் அதை செய்தார்களோ, அதே செயலை நாம் அனுபவிக்க வேணுமா வேண்டாமா? அந்த அரங்கனை தரிசிக்க வேணுமா? தரிசிக்கத்தானே வேணும். நம்மால் முடியுமா? இந்த உலகத்துல நாம் அந்த பரிசுத்தத்தில் இல்லை. நம்மளுடைய வாழ்க்கை அந்த பரிசுத்தத்தில் இல்லை. ஆக அந்த பரிசுத்தத்தில் அவர்களுடைய தயவால நாம போய் சேர்கிறோம். அதுபோல அந்த அரங்கமா நகருக்குள் கொண்டு போய் சேர்த்துகிற ஒரு வேலைதான் மெய்வழியினுடைய வேலை. மெய்வழியினுடைய நோக்கம் என்ன என்றால், அந்த அரங்கமா நகரில் கொண்டு போய் அந்த காயத்ரியை இவன் வசமாக ஆக்க. காயத்ரி மந்திரம் தெரியுமா? சொல்லுங்க. நல்ல நான் பேசுறேன்ல, என் காது கேட்கறதுன்னு கேட்கணும் இல்ல, எனக்கு கொஞ்சம் காது மந்தம். அது என்ன சொல்லுது அந்த மந்திரம்? அறிய வேண்டும் அல்லவா? கண்டிப்பா. ஒளிமயமான அந்த இது நம்ம தரிசிப்போம், ஒளியை பார்ப்போம். அது பதார்த்தம், அது என்னங்கிறது புரியல. அப்போ காயத்ரி என்பது நமக்கு எழுத்து வடிவில் மந்திரமாக சொல்ல தெரிகிறதே என்று அதனுடைய பலன் அனுபவிக்க தெரியணும் அல்லவா? தண்ணீர் என்பது வார்த்தையும் இருக்குது. நிஜமா தண்ணியே கொண்டாந்து கொடுத்தா அதை குடிச்சு அனுபவிக்கிறதும் இருக்கு. அது போல அந்த காயத்ரியும் நமக்கு நம்ம பொருளாக, நம்மளுடைய உயிர் பொருள். காயத்ரி என்பது உயிர், ஜீவனுக்கு பேர் காயத்ரி. காயத்ரி என்பது ஜீவன். அந்த காயத்ரி இருக்க வரைக்கும் தான் நாம இந்த ஆட்டம் எல்லாம் ஆடுறோம். அது ஒரு நாள் காணாம போனதை நம்ம பேரே மாறி போகுது. என்ன பேர் ஆயிடுது? பிணம் என்ற பேர். என்ன பேரு? என்னுடைய பேர் காகுத்தன். காகுத்தன் காயத்ரி இருக்க வரைக்கும் தான் காகுத்தன். அப்ப அந்த காயத்ரி என்பது காகுத்தனுக்கு பேரே அன்றி இந்த உடலுக்கு அல்ல.
உடலுக்குன்னா நிலைச்சு நிற்கணும்ல. உடலுக்கு பேர் கடைசியில பிணம் என்று வந்து வருது. ஏன்? ஆனா அது நின்று நம்ம கிட்ட ஆட்சி பண்ண வரைக்கும். அப்போ ஒவ்வொரு நாமமும் காயத்ரியே நல்ல விளங்குதா? அப்போ அதை நாம் இப்ப சந்திக்கணுமா அல்லவா? சந்திக்கணும். சந்தித்தால் பெருமாளை இதை சந்திச்சு அந்த அனுபவத்தை இப்ப நானு எடுத்து பேச போறேன். எப்படி இப்ப போயிட்டு வந்தீங்களே அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க அப்படின்னா சொல்லுவாங்கல்ல. போருக்கு போயிட்டு வந்தேன், இப்ப அந்த பாதையை நான் பேச போறேன். அவ்வளவுதான். இதுல நீங்களும் வரலாம், சந்திக்கலாம், அந்த அனுபவத்தை மெய்வழியில் அடையலாம். அதனால எல்லாம் மெய்வழியே. அது சைவமாகட்டும், வைணவமாகட்டும், அது புத்தமாகட்டும், இஸ்லாமாகட்டும், அது எந்த கோடி காலத்தில் வந்த எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அது வைணவம் தான். அந்த வைணவம் தான் சைவம் தான். இதுக்கும் அதற்கும் பலன் ஒன்றுதான். அந்தந்த காலங்களில் வந்த பெரியோர்கள் அந்தந்த மக்களை அந்தந்த நல்வழியில் அவர்கள் ஆக்குவதற்கு ஒவ்வொரு பாதையை எடுத்து வைத்தார்கள். இதுக்கு அது விரோதம் இல்லை, அதுக்கு இது விரோதம் இல்லை. ஆக அப்படியாக ஆக்கி இப்ப அந்த பாதை. அப்ப அந்த அரங்கமாநகர் அதுல சொல்லும் போது பச்சை மாமலை போல் மேனி, பச்சை மாமலை போல் மேனி. இப்ப அழுகிட்டே இருந்தவன் பச்சை மாமலை போல் மேனின்னா அந்த பச்சை மாமலை போல் மேனியை நாம தரிசிக்க வேண்டும் அல்லவா? வாசம் தானே, தரிசிக்கணும். இப்ப தரிசித்து அத லட்சணத்தை சொல்ல போறோம். தரிசித்த லட்சணத்தை அது ஆழ்வாராதிகள் அதை சொல்லும் போது அது பச்சை மாமலை போல் மேனி அந்த பவளவாய் கமல செங்கன் அச்சுதாமரரே. அச்சுதன் எங்கே வந்து அமர்ந்தார்? அமரணுமா இல்லையா? ஆயர்தம் கொழுந்தேன்னும் இச்சுவை தவிர யான் போ. இது சுவை என்று சொல்லுகிறார். அதை சுவை, இந்த ஒரு சுவையை அனுபவித்த ஒருவர் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினோம் வேண்டேன் அரங்கமாநகருள். ஆனா நாம அப்படி இல்லையே. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் என் உள்ளங்கவர்ந்தானை அண்டர்கோணனி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாவே என்று பாட்டம் மட்டும் பாடிக்கிட்டு, அப்ப அது பொய்யா? அப்ப நமக்கு நாமே வஞ்சகம் செய்து கொள்கிறோம் அல்லவா? அப்போ அரங்கமாநகரை சந்திக்கிறது தானே ஒரு வைணவனுடைய வேலை. அது இல்லாம இருக்குமா? அரங்கர் இன்னைக்கு தேஞ்சு போயிருப்பாரா? அவர் என்றும் இருக்க வந்தவர் அல்லவா, என்றும் இருப்பார் அல்லவா? அவரை எங்கே சந்திக்கிறது? அப்போ அதை சந்திக்கிறதுக்குத்தான் ஒவ்வொரு பெரியோர்கள் வந்தார்கள். அவர்கிட்ட போய் நாம அவரை சந்திக்கிறதுக்கு கேட்கலையே தவிர நாம இந்த உலக காரியங்களுக்காகவே பெரியவர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். எது உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு, நோய் நல்லாகிறதுக்கு. இன்னைக்கு பார்த்தா எத்தனையோ பெரியோர்கள் அப்படின்னு எத்தனையோ பெரிய ஸ்தாபனங்கள், பெரிய பெரிய அந்த வைதிகர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு வந்தவங்க எல்லாம் என்ன கேட்க சொல்றாங்கன்னா, நான் போனேன், நல்ல உத்தியோகம் கிடைத்தது, என் நோய் நல்லா குணமாச்சு. இந்த மாதிரி இந்த உடல் சம்பந்தப்பட்ட இதையவே சொல்லுகிறோமே என்று அந்த அரங்கனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னா நாம எல்லா தெய்வம் ஒண்ணு இருக்குமா, பலது இருக்குமா? அவர் ஒருவரே, ஒன்றே குலம், ஒருவன் தான் தேவன். அப்ப அந்த
வைணவமாகி அந்த பெருமாள் ஒருவர் தான் தேவனாக இருப்பாரே என்று அவர் வரும்போது சிவன் பேர் எடுத்து வந்திருப்பாரு, வைணவன்ல பெருமாள் பேர் எடுத்து இப்படியே வந்திருக்காரே தவிர அவருடைய செயலானது ஒன்னே ஒண்ணு. அப்போ அதை நாம சந்திக்க வேணும் அப்படின்றால் அதற்காகத்தான் நமக்கு பெரியோர்கள் வேண்டும், அதற்காகத்தான் நமக்கு வேதங்கள் வேண்டும். இன்னைக்கு அந்த பாடல் திருப்பானாழ்வார், திருமங்கையாழ்வார், பெரியாழ்வார், அந்த ஆழ்வாராதிகள் எல்லாம் அந்த பாதையே அவர்கள் எடுத்து வச்சுதானே நமக்கு சொல்றாங்க. அப்போ அதுல போய் நாம சந்திக்க வேண்டும். அப்ப சந்திக்கிறதுக்கு இன்று அந்த சந்திப்பு நாங்கள் அடைந்தோம். அந்த அரங்கத்தில் நாங்கள் முகப்பில் இருக்கிறோம். அந்த அரங்க முகப்புக்கு விரும்பினவர்களை அழைத்து செல்லவும் இருக்கிறோம். விரும்பினவர்களை, இது வம்பு கிம்பு தும்பு கிடையாது, நாங்க தான் அப்படின்னு எல்லாம் இங்க சொல்லவில்லை. இருக்கு, நாங்க அதை அனுபவிக்கிறோம். நீங்களும் விரும்பினால் எங்களோட இணைந்து கொள்ளலாம். இதுதானே தவிர இதுல கட்டாயமோ ஏன், இது ஒவ்வொருவருக்கும் வேண்டியது. நம்ம கட்டாயப்படுத்தி இத எப்படி 3 நேரம் நாம பசியார வேணும் என்கிற ஒரு கட்டாயம் அவசியம் தானே. பசி வந்தா அவங்களே சாப்பிடுவாங்க. அது போல பசிக்கு உணவு இருக்குது, பசி வந்தா சாப்பிடலாம்னு சொல்றதுதான் மெய்வழி. அதனால இன்று அந்த சந்திப்பு அப்போ அவர் சொல்லும் போது, பச்சை மாமலை போல் மேனி, அந்த பச்சை மாமலை போல் மேனி. பச்சை மாமலை எங்கே கண்டோம்? அப்போ மலை என்று சொன்னதை நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை தெரியும், விந்திய மலை தெரியும், பெரிய பச்சையா இருக்கிற மலைகள் தானே தெரியும். அப்போ அந்த பச்சைமா மலை போல் மேனி அப்படின்னு சொன்ன அந்த பச்சைமா மலை போல் மேனியே அவர் அனுபவிச்சல்ல பாடுறார். அவர் அனுபவிச்சல்ல அதை பாடுறாரு, வேணாங்கிறாரு. அப்ப அந்த சுவை வந்துட்டா நான் இன்னொன்னை நான் வராது. அப்போ ஒரே சுவை. அப்போ அது போல அந்த ஒன்னை நம்ம காணுவதற்குத்தான் இந்த வழிபாடுகள் நமக்கு வந்தன, இந்த ஆலயங்கள் வந்தன. இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆலயங்கள், இவ்வளோ நம்ம நினைச்சு பார்த்தா இவ்வளோ பாடுபட்டு பல 100 வருஷங்கள் பாடுபட்டு அதை நிர்மாணிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த ஆலயங்கள் எல்லாம் இதை நினைவுபடுத்தத்தான். அப்ப அந்த வழிபாடுகள் எல்லாம் இந்த நினைவுபடுத்தத்தான். ஆனா நாம அந்த வழிபாடுகளே போதும்னு அடுத்த இடத்துக்கு நாம போறதில்லை. ஆனா அந்த வழிபாடு எதற்கு வைத்தார்கள் என்றால், நிஜமாக அந்த பெருமாளை நாம தரிசனை பண்ண, அவர்களிடம் அந்த காயத்ரியை நாம அனுபவிக்க. இத நாங்க எங்களுடைய பெருமான் அவர்கள் எங்களுக்கு இதை அனுபவத்தில் அவர்களுடைய இணக்கத்துக்கு ஆனவர்களுக்கு இதை ஆக்கி வைத்தார்கள். நாங்களும் இப்போ அந்த பாதையை அந்த இணக்கத்தில் உள்ளவர்களுக்கு இதை எடுத்து சொல்றோம். அப்போ அப்படி ஒரு இணக்கமான சபை தான் இன்னைக்கு கூட்டி இருக்காங்க. அதனால வந்ததும் நாம அது இந்த சபையில சேர்க்காது பணங்காசு செலவு பண்ண வேண்டாம், அப்புறம் உத்தியோகத்தெல்லாம் வச்சுக்கலாமா, மக்கள்லாம் வச்சுக்கலாமா? ஆமா, இது எல்லாமே வேணும். ஏன்னா சில சமயம் என்ன, சில ஒரு துறவரம் போகணும், எல்லாம் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது. அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா பெருமாளே விட்டுட்டு போகல. பெருமாளை சந்திக்க அவர் இருந்தபடிதானே நம்மள இருக்க சொல்லுவாரு. அவர் காட்டிய வழிதானே தவிர அவரு எப்படி நடந்தாரோ அதுதான் நமக்கும் ஆமா இருக்க வேண்டியதுதான். அதெல்லாம் எப்பவும் இருக்கிறது. அந்த பாட்டோட இந்த பாட்டையும் கொஞ்சம் கவனிப்பு செஞ்சா இது நமக்கு பெரிய பாடு அல்லவா. இந்த பாட்டை அவங்க நமக்கு அவர்களுடைய கருணையால நமக்கு ஆக்கி தருகிறார்கள். அப்போ சொல்லும் போது அத சொல்லும் போது அப்போ அவரு சொல்லும் போது பெரியாழ்வார் சொல்றாங்க, எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது, எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன்.
அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அரங்கத்தரவணை பள்ளியானே. அப்போ உன்னை ஞாபகப்படுத்துறாங்களே, எய்ப்பு என்கிற அந்த மரணம் வரப்போகுது, அங்கு நான் உன்னை நினைக்க முடியாது, அதுக்காக நான் இப்பவே உன்னைய சொல்லி வச்சிடுறேன் அப்படிங்கிற ஒரு கடமையை சொல்றாங்க. அப்ப நம்ம எல்லாம் சொல்ல வேண்டாமா? சொல்லணுமா இல்லைங்களா? எப்ப சொல்ல போறோம்? அப்போ எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அப்படின்னா சொல்லாத நேரம் எல்லாம் எய்ப்பு தான். இப்ப புரியுதுங்களா? எய்ப்புன்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, அவங்க பத்தி பேசாத நாளெல்லாம் பிறவா நாளு. அப்ப அந்த பெருமாளை பத்தி இவன் என்னைக்கு பேசலையோ இவன் செத்துதான் இருக்கான். நாம என்னமோ நினைக்கிற கடைசியில இந்த ஐம்புலன அடங்கி கட்டையா கிடக்கிறோம் பாருங்க, அன்னைக்குதான் செத்து போயிருக்கிறோம் அப்படின்னு தானே நினைச்சோம். அப்புறம் அவர் சொன்ன பொருள் இதுல தெரியுதா? அப்போ நான் உன்னை சொல்லலைன்னா நான் ஏய்ப்பு, உன்னை ஏய்த்தவன். என்ன ஏய்ப்பு? நீ எனக்கு இவ்வளவு கருணையெல்லாம் வழங்கி நமக்கு அவர்கள் என்ன கருணையை வழங்கி இருக்காருன்னு சொல்ல தெரியுமா? இறைவன் நமக்கு வைத்த கருணை ஒண்ணு சொல்லுங்க. என்ன கருணை? நமக்கு நினைக்கணும். ஏன் நினைக்கணும்? ஒரு கருணை உடம்பு கொடுத்துக்கிறது, உடம்பு சொல்லுங்க. உடம்பை கொடுத்துக்கிறது, உடம்பு கொடுத்திருக்காரு, சரி, அது கருணை. அதான கருணை. எதற்காக கொடுத்தார்? அதுதான் உலகத்துல நம்ம ஒரு குடும்பம் நடத்துறோம், ஒரு உத்தியோகம் செய்யறோம், அதுல இவ்வளவு அசால்ட்டா இருப்போமா? பாருங்க, யதார்த்தம் தானே. இந்த உடம்பு இல்லாட்டி இந்த உத்தியோகமும் நடத்த முடியாது, இந்த உலக வாழ்க்கையும் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட உடம்ப கொடுத்தாரு, அதை பத்தி நம்ம அசால்ட்டு, அதை பத்தி ஏன் கொடுத்தாரு, எதுக்கு கொடுத்தாரு, அதை கேட்கணும், செய்யணும், அதுக்கு வேதங்கள் எல்லாம் இருக்குது, ஆழ்வாராதிகள்லாம் வந்தாங்க, அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கல. ஆனா உத்தியோக சம்பந்தமா ஒரு தபால் வரட்டும், இல்ல வீட்டுல பக்கத்து வீட்டுல யாராவது ஏதாவது ஒண்ணு இப்படியான காரியங்கள்ல உடனே நாம எப்படி பண்றோம்? அப்ப நாம இறைவனுடைய கருணையை உணர்ந்தவர்கள் தானா? இவன் தேகத்தை படைப்பதற்கு முன்னாலே இவனுக்கு வேண்டிய என்னென்ன வேணும் என்று யோசிச்சு 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 சந்திர சூரியனை படைத்தான். இவனுக்கு இரவு பகலுக்காக சூரிய சந்திரர்களை படைத்து, இவனுடைய சுவாசத்திற்காக அந்த பிரணவமாகிய அந்த பிரணவ காற்றை படைத்தான். இவன் பார்வைகளுக்காக எத்தனையோ அலங்காரமான காட்சிகளை படைத்தான். இவன் உண்ண வேணும் என்பதற்காக அந்த போட்டதெல்லாம் முளைக்கும்படி அந்த மண்ணை படைத்தான். என்ன புளிப்பு போட்டா புளிப்பு, புளிப்புல அந்த புளிப்பு இவன் நாவை குறிவைத்து ஒரு புளிப்பா கொடுத்திருக்கான். புளிப்புல ஒன்னா இந்த பழம் ஒரு புளிப்பு, மலைப்பழம் ஒரு புளிப்பு, அந்த வாழைப்பழத்திலேயே பழத்துக்கு பழம் புளிப்பு வேற, எலுமிச்சம்பழம் ஒரு புளிப்பு, புளியில எத்தனை புளிப்பு, மாம்பழத்துல ஒரு புளிப்பு, திராட்சையில் ஒரு புளிப்பு. இதெல்லாம் யாரை குறிவைத்து செய்ய? ஒரு அவசரமா போயிட்டு இருந்தேன், பின்னால நீங்க பைக்ல வந்தீங்க, எங்க சார் போனீங்க? அங்கதான் போறேன், உட்கார வச்சு கொண்டு என்னை விட்டீங்க. பார்த்த போதெல்லாம் நான் சொல்றேனே, நாம அப்படிப்பட்டவங்க தானே. எனக்கு நல்ல நேரத்துல வந்து என்னை கொண்டு போய் அது வரைக்கும் விட்டீங்க அப்படின்னு சொன்னமே, ஏன் இவர் விடலைன்னா இவர் போக மாட்டாரா? கொஞ்சம் தூரம் நடந்து தானே போயிருப்பாரு. ஆனா இவனுக்காக வேண்டி இத்தனையும் படைச்சு வச்சத ஒரு நாள் நினைச்சு பார்த்து சொன்னமா? கருணை என்னன்னு கேட்டா சொல்ல தெரியலையே. அப்ப நம்ம செத்து இருக்கமா, உயிரோடு இருக்கோம்? நல்லா புரியுதா? இந்த கேள்வி உலகத்துல இல்ல. அவனுடைய அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டு இறைவனை பத்தி பேசுறதுன்னா என்னங்க என்ன ஏங்க படிச்சான், என்ன உத்தியோகம், என்ன உத்தியோகம் இப்படின்னு சலித்துக் கொள்கிறவர்களாக நாம் இருக்கிறோமே அன்றி,
நமக்காக இந்த தேகத்தை படைத்தான் என்று சொன்னால் இந்த தேகத்தை குறிவைத்து எத்தனை படைத்தான்? இதை எடுத்து சொல்றதுக்கு எங்கேயாவது உலகத்துல படிப்பு இருக்கா? அத்தனை இருக்கு, வேதங்களாக இருக்குது. அதுக்குள்ள போய் இதை நாம பார்த்தோமா? நல்லா புரியுது. இப்போ இதை நான் சொல்லலைன்னா இந்த சுவாசத்தை வாங்கி நான் இருக்கிறதனுடைய பிரயோஜனம் என்ன? இது யார் கொடுத்தது? இறைவன் இனாமாக கொடுத்தது தானே. அதை ஏன் ஒரு நாள் கூட நம்ம பேசவே இல்லையே?